இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். ஏன்னா எல்லாராலையுமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அது என்ன அப்படின்னா, சில சமயத்தில் நமக்கு வர கனவு சின்ன கனவாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது ஒரு கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இக்னோர் பண்ணி கடந்து போகவே முடியாது. அந்த அளவுக்கு உண்மையாகவே நடந்த மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட கனவுகள்லாம் நமக்கு வர நேரத்தில் நம்மளோட சோல் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, உண்மையிலேயே நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றினது தான் இன்னைய கதை. இன்னைக்கு நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் கதையை தான் கேட்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருந்து நித்யா அப்படின்றவங்க தான் இந்த கதையை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நித்யா மாதிரி உங்களுக்கும் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருந்தாலோ இல்லை நீங்கள் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணியிருந்தாலோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணணும்னு விரும்பினா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுன் தான் நித்யாவுடைய சொந்த ஊர். அவங்க அதே ஊரில் இருக்கிற ஒரு காலேஜில் லெக்சரராக ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. புதுசாக அந்த காலேஜில் ஜாயின் பண்ணதுனால அந்த டிபார்ட்மெண்ட்டோட நிறைய வேலைகளை நித்யா மட்டுமே பார்க்க வேண்டியிருந்திருக்கு. யூஸ்வலாக அவங்க காலேஜ் சாட்டர்டே ஹாலிடே தானா, லீவில் தான் இருப்பாங்க. ஆனால் நிறைய வேலை இருக்கிற நாள்லலாம் நித்யா சாட்டர்டேவும் காலேஜுக்கு போய் வேலை செய்ய வேண்டியிருந்திருக்கு. 2018 நவம்பர் மாதம் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு நித்யா காலேஜுக்கு போயிருந்திருக்காங்க. பாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே அவங்க ஊரில் மழை பெஞ்சிட்டே இருந்திருக்கு. அன்னைக்கு சாயங்காலமுமே மழை அப்படியே இருட்டிட்டு வரும்போது நித்யா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு 5 மணி போலேயே வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம், மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. யூஸ்வலாக அவங்க காலேஜுக்கு 2 வீலரில் தான் வருவாங்க, ஸ்கூட்டியில். ஸோ அவங்க ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் வேகமாகவே அவங்க வண்டி ஓட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. ஏன்னா மழை மேகம் அப்படியே இருட்டி வந்திருக்கு, காற்றடிச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் மழை பெய்யலாம் அப்படின்ற ஒரு நேரம். இவங்க ஸ்கூட்டியில் அப்படியே வேகமாக போயிட்டு இருக்கும்போது நித்யாவை ஓவர்டேக் பண்ணி ஒரு வண்டி ஒன்று போயிருக்கு, ஒரு ஸ்கூட்டி. அதை கவனிச்சா அது யாருன்னா நித்யாவோட அத்தை. சொந்த அத்தை கிடையாது, அவங்க அப்பாவோட ஓன் சிஸ்டர் இல்லை, சொந்தத்து முறையில் தங்கச்சி வேணும் அவங்க அப்பாவுக்கு. அந்த அத்தை தான் வண்டி ஓட்டிட்டு போயிருந்திருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாகவே போயிருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு நித்யா நினச்சிருந்துருக்காங்க, ஏன் இந்த அத்தை வந்து இவ்வளோ ஸ்பீடாக வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே இன்னொரு வண்டி பயங்கர சத்தத்தோடு க்ராஸ் பண்ணி போயிருந்திருக்கு, உங்களை ஓவர்டேக் பண்ணி. அது என்ன வண்டினா, அது ஒரு பைக்கு பயங்கர ஸ்பீடாக போகும். அது ஒரு சத்தம் போட்டுட்டு வேற போயிருந்திருக்கு அவ்வளோ வேகத்தில். அந்த பைக்கு நித்யாவை க்ராஸ் பண்ணி இவங்க அத்தையையும் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டு இருந்த பஸ்ஸையும் ஓவர்டேக் பண்ணி ஸ்பீடாக போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இவங்க அத்தை என்ன நினச்சாங்களோ தெரியல, இல்லை அவங்களுக்கு உண்மையிலே ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டான ஒரு வேலை இருக்குமான்னு தெரியல. அந்த பைக்கை எப்படி அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி போச்சோ அதே மாதிரி இவங்களும் ஓவர்டேக் பண்ணி போயிடலான்னு நினச்சிருப்பாங்கன்னு நித்யா நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடாக அவங்க அத்தை அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி போகலான்னு சொல்லி போகும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி எதிரிலிருந்து ஒரு மினி வேன் ஒன்று வந்திருக்கு. இவங்க அத்தைக்கு ஒன்றுமே புரியல, நித்யாவுக்குமே ஒன்றுமே புரியல. ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியல. பயங்கரமான ஒரு ஃபேட்டல் ஆக்சிடெண்ட்டு. அவங்க அத்தைக்கு பயங்கரமாக அடிபட்டிருந்திருக்கு. ஒரு பெரிய சத்தம், எல்லாருமே சுற்றி இருந்தவங்கலாம் கூட கத்தி இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு. முன்னாடி இருந்த பஸ்ஸு வந்து அது பாட்டு கிளம்பி போயிடுச்சு. அது யாருக்கும் நிற்கவே இல்லை. ஏன்னா சுற்றி முற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியுது தப்பு வந்து இவங்க அத்தை மேலே தான், அந்த பஸ்ஸுக்காரனையும் இந்த வேன்காரனையும் சொல்ல முடியாது அப்படின்றது. அந்த பஸ்ஸு பாட்டு கிளம்பி போயிடுச்சு. தூரத்தில் அவங்க அத்தை அப்படியே ரோட்டில் கிடந்திருக்காங்க. நித்யாவுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு சின்ன ட்ராப் ரத்தம் பார்த்தா கூட மயக்கம் வந்துருமா. ஆனால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க சொந்த அத்தை. இவங்க ஓடி போய் பார்த்துருந்துருக்காங்க. ரோட்டில் அவங்க அத்தை கீழே அப்படியே தரையில் கிடக்குறாங்க, ரத்த வெள்ளத்தில் இருந்திருக்காங்க. என்ன பண்ணுறதுனே நித்யாவுக்கு தெரியல. அவங்க அத்தை பக்கத்தில் போய் இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. கையெல்லாம் நடுங்குதான், நெஞ்செல்லாம் படபடப்பாக வந்திருக்கு, மயக்க வர மாதிரி இருந்திருக்கு. அந்நேரத்தில் நித்யா அவங்க அத்தையை பார்க்கும்போது எங்கே அடிபட்டிருக்கு, எப்படி ப்ளீட் ஆகுதுன்னே உங்களுக்கு தெரியல. எந்த இடத்துலேருந்து, பாடியோட எந்த இடத்துலேருந்து ரத்தம் வருதுன்னே தெரியல. ஏன்னா அவ்வளோ ரத்தமாக இருந்திருக்கு. ஆனாலும் கூட அவங்க அத்தை உயிரோடு தான் இருந்திருக்காங்க, அவங்க கான்ஷியஸாகவும் இருந்திருக்காங்க. நித்யா வந்த உடனே நித்யாவை அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ நித்யா அவங்க அத்தையை பார்த்து என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, நீங்கள் பயப்படாதீங்க அத்தை, நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன், சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போயிடலாம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க அத்தை பக்கத்துலேயே அவங்க உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. சீக்கிரமாகவே ஆம்புலன்ஸும் வந்துருச்சு. அவங்க அத்தையை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க நித்யா. நித்யா தான் அவங்க அம்மா அப்பா, அவங்க அத்தையோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லி வர வச்சுருந்துருக்காங்க. ராத்திரி ஒரு 10 மணி வரைக்கும் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு நித்யா அவங்க அம்மா அப்பா இவங்க மட்டும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நித்யாவோட அம்மா வந்து நித்யாட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, உன்னுடைய புடவையிலெல்லாம் பாருமா, நிறையா ரத்தக்கரையாக இருக்குது,
சென்டிமெண்ட்டாக நமக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேண்டாமா, நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுவோம், எனக்கு என்னமோ அது நல்லதாக படலை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லும்போது நித்யா அதுக்கு ஒத்துக்கவே இல்லையா. இந்த saree ரொம்ப காஸ்ட்லிமா, நான் வாங்கி 2வது முறை தான் இப்போ கட்டுறேன், இதை போய் நீ டிஸ்போஸ் பண்ண சொல்றியே, நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா அவங்க அம்மா கூட ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தோம், கடைசியில் முடியாது அப்படின்னும் போது இந்த காலத்து பிள்ளைங்களை எதுவுமே கேட்க மாட்டேன்றீங்க, நான் என்ன சொன்னாலும் நீ சயின்ஸ் சோஷியல்னு எடுத்துகிட்டு வர, எல்லாம் பட்டாதான் நீங்களாம் திருந்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க. நித்யா கிட்ட ஆர்கியூ பண்ணலை. வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நித்யாவுக்கு ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருந்து ஃபீவரே வந்துருச்சு, அப்படியே ஹை டெம்பரேச்சர் வருது. அவங்க பாத்ரூம் போயிட்டு சாரியை வந்து துவைக்கல, பக்கெட்டில் வந்து ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு இவங்க வந்து டேப்லெட் போட்டு படுத்துட்டாங்க. சாப்பிட கூட இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக இவ்வளோ க்ளோஸாக பக்கத்துலேருந்து பார்த்ததுக்கப்புறம் நித்யாவுக்கு பசியே இல்லை, இதுவும் மனசெல்லாம் பாரமாக என்னமோ பண்ணியிருந்திருக்கு. அதனால் நான் தூங்குறேம்மா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நித்யா அவங்க ரூமில் படுத்து தூங்கிட்டாங்க. நித்யாவோட வீடு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு, தனி வீடு, டபுள் பெட்ரூம் இருந்திருக்கு. அதில் ஒரு பெட்ரூமில் தான் அட்டாச்டு பாத்ரூம், அந்த ரூமில் தான் நித்யா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதில் நித்யாவோட அம்மா அப்பா தூங்குவாங்க. இது இல்லாமல் ஹாலும் ஒரு காமன் வாஷ்ரூமும் இருந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு பயங்கரமான மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே தான் இருந்திருக்கு. நித்யா அவங்களுடைய ரூமில் ஃபேன் அப்படியே மைல்டாக ஸ்பீடை வந்து குறைச்சி வச்சுட்டு பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நைட் லைட்லாம் அவங்க ரூமில் போடவே இல்லை. வெளியில இருந்து ஜன்னல் வழியாக வர ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சம்தான் ஒரே லைட் சோர்ஸ். கரெக்டாக ராத்திரி ஒரு 2 மணி போல் நித்யாவுடைய தூக்கம் வந்து கலைஞ்சிருது. ஏதோ ஒரு சத்தம் கேட்டு கலைஞ்சிருது. அவங்க கண்ணை முழிச்சு பார்த்தா நித்யா ரூமில் இருக்கிற பாத்ரூம்குள்ளார இருந்து ஏதோ சத்தமெல்லாம் கேட்குது. பக்கெட்டை உருட்டுற மாதிரி, டேப்பை திறக்கிறது, ஃப்ளஷ் பண்ணுற சத்தம், இந்த மாதிரி சத்தம் கேட்கும்போது நித்யா என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஒருவேளை அவங்க அம்மா ஏதோ வந்திருப்பாங்க போல இருக்கு, ஃபீவர்னு நம்ம சொன்னதுனால நம்மளை பார்க்குறதுக்கு அம்மா வந்திருப்பாங்க, அவங்க தான் இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டாங்க. நினச்சிட்டு இவங்களுக்கு தூக்கமும் கலைஞ்சிருச்சு. பெட்டில் படுத்துக்கிட்டே அந்த பாத்ரூமாக பார்த்துட்ருக்காங்க. அம்மா இப்போ வெளியே வருவாங்க, அம்மா வந்ததுக்கப்புறம் நம்ம போகலாம், பாத்ரூம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த பாத்ரூம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் எல்லா சத்தமுமே ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த பாத்ரூம்குள்ளேருந்து எந்த ஒரு சத்தமுமே வரலை. ஸோ அம்மா வந்து இப்போ வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு நித்யா நினச்சிட்டு அந்த டோரை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டோர்லேருந்து ஒரு உருவம் அப்படியே எமர்ஜ் ஆகி வரதை நோட் பண்ணுறாங்க. நித்யாவுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த டோர் இப்படி திறக்காமல் ஒரு உருவம் அப்படியே வெளிவர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அப்படியே பெட்டில் எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்காங்க. உட்காந்து பார்த்தா தான் தெரியுது, அப்படி வந்த அந்த உருவம் நித்யாவோட அத்தை தான். அது நித்யாவுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு எதுவுமே புரியலை. அவங்க அத்தையோட உருவத்தை பார்க்க எப்படி இருக்குன்னா சாதாரணமாக இருக்குது. ஆக்சிடெண்ட் ஆகி கட்டு போட்டு ரத்தம் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சாதாரணமாக அவங்க அத்தை வழக்கம் போல் எப்படி பார்த்தா இருப்பாங்களோ அதே மாதிரி தான் அந்த உருவம் இருக்குது. நித்யாவுக்கு ஒன்றும் புரியல. அவங்க அத்தை அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்களா, இங்கே எப்படி வந்தாங்க, ஏன் வந்தாங்க, ஒன்றும் புரியல. ஆனால் ஒரு விஷயம் நித்யாவுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு, என்னன்னா இந்த உருவம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரல, டோர்லேருந்து அப்படியே எமர்ஜ் ஆகி வந்திருக்குன்றத இவங்க ரியலைஸ் பண்ண அடுத்த செகண்ட் இவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. வந்திருக்கிறது அவங்க அத்தையோட ஆன்மா தான், இது ஒரு பேய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போய் என்ன செய்யறதுனே தெரியாம பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அத்தையை பார்த்து திட்டுறாங்க, ஏதோ பேசுகிறாங்க, கத்துறாங்க. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு நித்யாவோட அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்து லைட்டை போட்டு பார்த்தா நித்யா பெட்டு மேலே உட்காந்துட்டு அவங்க பாத்ரூம் டோரை பார்த்துட்டு ஏதோ திட்டிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு நித்யாவை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பைத்தியம் பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்து அவங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ நித்யாவோட அம்மாவும் அப்பாவும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஆக்சிடெண்ட்டை அவ்வளோ க்ளோஸாக பார்த்ததுனால பொண்ணு வந்து ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்கா போல இருக்கு, அதனால தான் அவள் அப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நித்யா வந்து கட்டி பிடிச்சிட்டு, நீ பயப்படாதம்மா, ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்ப, நீ தனியாக படுக்காத, எங்கள் கூட வந்து படுத்துக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் நித்யா அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் கனவெல்லாம் காணலாமா, உண்மையிலேயே அத்தை தான் வந்தாங்க, அவங்களோட உருவம் தான் பாத்ரூம்குள்ளேருந்து அந்த டோர் வழியே அப்படியே வந்துச்சுமா, கதவு கூட திறக்கவே இல்லை, அத்தையோட பேய் தான் அது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து எதுவுமே சொல்லவே இல்லையா, அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டே இருந்திருக்காரு. ஆனால் அவங்க அம்மா மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைம்மா நீ கனவு கண்டுறப்ப இல்லாட்டி ஆக்சிடென்ட் எவ்வளோ க்ளோஸாக பார்த்தீங்களா, அதனால அப்படி இருக்கு, அத்தை நல்லா தானே இருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நம்ம நாளைக்கு காலையில் போய் நம்ம அவங்கள பார்ப்போம், கண்ணு முடிச்சிருவாங்க நாளைக்கு, கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்காங்க, அப்படின்னா நீ நினைக்காதம்மா, பயப்படாத, இங்கே கூட தூங்கு அப்படின்னு சொல்லி படுத்து தூங்க வச்சுட்டாங்க. காலையில் ஒரு 6 மணி போல் நித்யாவோட அம்மா அவங்க அப்பாவோட ஃபோனையும் நித்யாவோட ஃபோனையும் எடுத்துக்கிட்டு வந்து அவங்க அப்பாவை எழுப்பியிருக்காங்க.
நித்யா வந்து பயத்துல அவங்க ஃபோனெல்லாம் நைட் எடுத்துட்டு வரவே இல்ல. அவங்க ரூம்ல அப்படியே வச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க அப்பாவும் ஃபோன வந்து சார்ஜ் போட்டு அப்படியே விட்டுட்டாரு. அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, "நெறைய மிஸ்டு கால் வந்திருக்கு. என்னன்னு சொல்லி கேளுங்க. எனக்கு தான் பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கொடுக்கும்போது தான் அவங்க அப்பாவே கவனிச்சிருக்காரு. ராத்திரி ஒரு 2 மணி போலயே நித்யா இந்த மாதிரி பயந்த அதே டைமுக்கு அவங்க அத்தை வீட்டு சைட்லேருந்து நெறைய கால் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா இவங்க சைலண்ட்ல போட்டதுனாலயும், கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா நித்யா மேல இருந்ததுனாலயும் இத அவங்க கவனிக்கவே இல்ல. ரொம்ப பதட்டமா நித்யாவோட அப்பா ஃபோன் பண்ணி கேட்கும்போது, அந்த பக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நித்யாவோட அத்தை முத நாள் ராத்திரி ஒரு 1:30 மணி போலயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. இத கேட்டுட்டு அவங்க அப்பா வந்து பயங்கரமா எமோஷனலா உடைஞ்சு போயிட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. அவருக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நியூஸ கேட்ட நித்யாவோட அம்மாவுக்கு ரொம்ப பதட்டமா இருந்திருக்கு. பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருவேளை நித்யா முத நாள் ராத்திரி சொன்ன மாதிரியே அவங்க அத்தையோட ஆவி தான் வந்துருச்சு போல இருக்கு. அப்படியே அவங்க அத்தை ஆவி வந்தாலும் கூட, எதுக்கு நம்ம பிள்ளைய ஃபாலோ பண்ணிட்டு வரணும்? அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு. அவங்க அம்மா, அப்பா இருக்காங்க. புருஷன், குழந்தைங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது, அந்த ஆன்மா எதுக்கு நித்யாவ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும்? தேவையில்லாம பயமுறுத்த வருதா? இல்ல அட்டாக் பண்ண வருதா? பொசஸ் பண்ண வருதா? ஏன் வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பயந்துகிட்டு, நித்யாவ வந்து திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. திருப்பியுமே. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, முதல் நாள் நைட்டே சொன்னேன்ல, அந்த சாரி வேண்டாம், தூக்கி போட்டுறலாம்னு சொல்லிட்டு. அத வச்சுட்டு இருக்கிறதுனால தான் அவ உன் பின்னாடி வந்துட்டா. இத உங்க அப்பா கிட்ட சொன்னா ஒத்துக்கவே மாட்டாரு. தேவையில்லாம பிரச்சனை வரும். நான் சொல்றத நீ கேட்க மாட்ட. திருப்பி திருப்பி நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்துட்டு என்னைய தான் நீங்க மட்டம் தட்டுவீங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமா திட்டிட்டு, அவங்க அம்மாவும் அப்பாவும் கிளம்பி அவங்க அத்தையுடைய ஃபியூனரலுக்கு போயிட்டாங்க. நித்யாவுக்கு மார்னிங்குமே ரொம்ப ஹை டெம்பரேச்சரா தான் இருந்திருக்கு. அதனால அவங்க அப்பா வந்து நித்யாவை ஃபோர்ஸ் பண்ணல. இவ்வளோ ஒரு டெம்பரேச்சரை வச்சுட்டு உட்கார கூட முடியாமல் பொண்ணு இருக்கும்போது எப்படி அங்கே கூட்டிகிட்டு போக முடியும்? சரி நீ மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அப்பாவும் மட்டும் தனியாக கிளம்பி போயிட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, வழக்கமாக நித்யாவோட வீட்டில் ஒரு மெய்டு ஆன்ட்டி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களாம். வீடு பெருக்கி கொடுக்கறது, பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கறது, இந்த வேலைகளெல்லாம் பண்ணி கொடுப்பாங்களாம். அந்த ஆன்ட்டி கிட்ட நித்யா அம்மா ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நித்யாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நாங்கள் ஒரு சாவுக்கு போகிறோம், அதனால நீங்கள் ஒரு சாதமும் ரசமும் வச்சு நித்யாவை எழுப்பி நீங்கள் சாப்பிட வச்சிருங்க, கொஞ்ச நேரம் அவளுக்கு துணையாக இருங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்திருக்காங்க. நித்யாவோட அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி காலையில் கிளம்பி போனதுக்கப்புறம் நித்யா திருப்பியுமே அவங்க அம்மா அப்பா ரூமில் வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாத்திரையை போட்டுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்குறாங்க. திடீர்னு கண்ணை முழிச்சு பார்த்தா மத்தியான நேரம் பிரைட்டாக இருந்திருக்கு சன்லைட்டு. எவ்வளோ நேரம் தூங்கணுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நித்யா பெட்லேருந்து எழுந்திரிச்சு அவங்க ரூமை விட்டு வெளியே வந்து ஹாலில் நின்று பார்த்துருக்காங்க. அப்போ கிளாக்கில் மணி 12:15. மணி 12:15 ஆயிடுச்சு, நம்ம இவ்வளோ நேரமாக தூங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருந்து சத்தம் வரவும் கிச்சனுக்கு போய் அவங்க பார்த்துருக்காங்க. அங்கே பார்த்தா இவங்க மெய்ட் ஆன்ட்டி வந்து ஏதோ சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க காதில் வந்து ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டோ இல்லை ஏதோ வீடியோ பார்த்துக்கிட்டோ ஏதோ பண்ணிக்கிட்டு அவங்க அந்த பக்கம் திரும்பி சமைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஆன்ட்டி கிட்ட நித்யா கேட்டிருந்துருக்காங்க, நீங்கள் சமைச்சு முடிச்சிட்டிங்களா ஆன்ட்டி, எனக்கு பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்காங்க. ஆனால் அந்த ஆன்ட்டி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அந்த ஆன்ட்டிக்கிட்ட இருந்து கிடைக்கவே இல்லை. அப்போ நித்யா என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஹெட்ஃபோன்ஸை காதில் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால நம்ம பேசுகிறது கேட்கல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நிற்க கூட முடியல, நம்ம திருப்பி போய் கொஞ்சம் நேரம் படுத்துருப்போம், சமைச்சு முடிச்சுட்டா இவங்களே வந்து நம்மளை எழுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்கு திருப்பி போகிற நேரத்தில் நித்யாவோட ரூமுக்கு உள்ளார இருந்து அவங்க அத்தை நடந்து வந்திருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக வீக்காய் போன மாதிரி அப்படியே நடந்து வந்து நித்யாவை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப தேங்க்ஸ்மா, நல்ல காலத்துக்கு நீ சரியான நேரத்துக்கு வந்து ஆம்புலன்ஸை வர வச்ச, என்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிட்ட, நீ இல்லைன்னா நான் செத்தே போயிருந்திருப்பேன், நல்ல வேளை நான் பொழைச்சிக்கிட்டேன், என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருமா நீனு, நானும் ரொம்ப நேரமாக வீட்டுக்கு போகணுன்னு பார்க்குறேன், என்னால் வீட்டுக்கு போகவே முடியல, என் வண்டி வேற ரொம்ப உடஞ்சிருச்சுல, டேமேஜ் ஆயிடுச்சு, என்கிட்ட வண்டியில் நீ உன் வண்டியில் என்னை கொண்டு போய் வீட்டில் விடு அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை சொல்லியிருந்திருக்காங்க. இவங்க அத்தை இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது நித்யாவுக்கு நல்லா தெரியுது இது வந்து அவங்க அத்தையோட ஆன்மா தான் அப்படின்றது. இப்போ நித்யா அவங்க அத்தை கிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, நீங்கள் செத்து போயிட்டீங்க அத்தை, நீங்கள் உயிரோடு இல்லை, இது உங்களோட ஆன்மா, நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு போகணும், என்னால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா ஏதோ அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரமாட்டேங்குது. நித்யாவால் பேசவே முடியல, ஏதோ அப்படியே அவங்கள கட்டி போட்ட மாதிரி இருந்திருக்கு. அப்போ கஷ்டப்பட்டு பேசலான்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணும்போது கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க, இது எல்லாமே கனவு. ஆனால் அந்த கனவு வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கு நித்யாவுக்கு. இது ஜஸ்ட் ஒரு கனவு தான் சொல்லி அவங்களால இக்னோர் பண்ணவே முடியல. ஏன்னா
கண்ண முழிச்சு பார்க்கும்போது, அவங்க கனவுல எந்த மாதிரி இந்த ரூம் இருந்துச்சோ, இந்த லைட்டிங், அங்க இருந்த பொருள் எல்லாமே அதே மாரி இருந்திருக்கு. இவங்க இப்ப பெட்ரூம்ல இருந்து எந்திரிச்சு ஹாலுக்கு போய் பார்க்குறாங்க. என்னடா இப்படி உண்மையா நடந்த மாதிரி இருக்கே இந்த கனவு அப்படின்னு சொல்லி ஹாலுக்கு போய் பார்த்தா மணி 12:20. ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நித்யா என்ன கனவு கண்டாங்களோ, அதே மாதிரி நடக்கிற மாரி இருக்கு நித்யாவுக்கு. கிச்சன்ல இருந்து சத்தம் கேட்கவும் அவங்க கிச்சனுக்கு போயிருந்திருக்காங்க. போய் பார்த்தா அந்த மெய்ட் ஆன்ட்டி எப்படி நித்யா கனவுல பார்த்தாங்களோ அதே மாதிரி காதுல ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கிட்டு சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. ட்ரெஸ் கூட அதே ட்ரெஸ் போட்டிருந்திருக்காங்க. கனவுல அந்த ஆன்ட்டி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதே saree கட்டிட்டு அவங்க குக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நித்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஆன்ட்டியவே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த ஆன்ட்டி திரும்பி நித்யா கிட்ட என்ன கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னா, பாப்பா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தியாம்மா, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தியா, என்கிட்ட ஏதாவது பேசுனியா, நீ வந்து ஏதோ என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு, நான் திரும்பி பார்த்தேன் அங்க உன்னை காணவே காணோம், யாருமே இல்லை, நான் ரூம் கூட வந்து பார்த்தேன், நீ படுத்து தூங்கிட்டு இருந்த, சரி நம்ம சமைச்சு முடிச்சுட்டு உன்னை எழுப்பலான்னு சொல்லிட்டு நான் திருப்பி வந்துட்டேன், நீ இப்பதான் வரியா இல்லை இதுக்கு முன்னாடி வந்தியா அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ட்டி கேட்கவும் நித்யாவுக்கு பயங்கரமான ஷாக். அவங்களுக்கு பயத்தை தாண்டி ஏதோ ஒரு ஃபீல் வருது. அவங்களால அந்த வீட்டில் இருக்க முடியல. அவங்க அத்தையோட ஆன்மா இந்த வீட்டில் நம்மளை சுற்றி தான் இருக்குது அப்படிங்கிறது நித்யாவால் நல்லாவே உணர முடிஞ்சிருச்சு. அந்நேரத்தில் அவங்க பயந்துக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டாங்க. என்னால் இங்கே தனியாக இருக்க முடியலமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ வந்துரு, நீ பாதியோட வந்துரு, நீ முழுசாக அங்கே இருக்காத, நீ ஏன் கூட எனக்கு தனியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நித்யா கிட்டத்தட்ட அழுகிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசவும் அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க. அவங்க அப்பாவிட்ட மட்டும் சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க அம்மா கிளம்பி வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நித்யா அவங்களுக்கு நடந்த இந்த கனவு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க அம்மா இந்த முறை நித்யாவை பயங்கரமாக திட்டிட்டு என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லவே முடியாது, வழக்கமாக நான் சொல்லும் போதே நீங்கள் 2 பேருமே கேட்க மாட்டீங்க, இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா அவங்க சொந்தக்காரவங்க தேவையில்லாமல் எனக்கும் அப்பாவுக்கும் சண்டை வரும், அவர் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு, நம்பவும் மாட்டாரு, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவோட அம்மா அவங்களோட தம்பிக்கு, நித்யாவோட தாய் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சுருந்துருக்காங்க. அவங்க மாமா வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா நடந்த விஷயத்த எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது அவங்க மாமா வந்து நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாராருக்கோ ஃபோன் பண்ணி பேசியிருந்திருக்காரு. அவங்க மாமா பேசிட்டு இவங்க நித்யாவையும் அவங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னா, நித்யா படித்த ஸ்கூலுக்கு போயிருந்திருக்காரு. நித்யாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு என் மாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்துருக்காங்க. நித்யா படித்தது ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன். அந்த ஸ்கூலுக்குள்ளாரே ஒரு சர்ச் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஸ்கூலில் வேலை செய்கிற சிஸ்டர்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸாக இருக்கிற சிஸ்டர்ஸும் இந்த சர்ச்சில் சர்வீஸ் பண்ணுற அந்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே அதே காம்பவுண்ட்குள்ளே இருக்கிற ஒரு சிஸ்டர்ஸ் கான்வென்ட்டில் தான் தங்கியிருந்திருக்காங்க. இவங்க மாமா அவருக்கு தெரிஞ்சவங்களுடைய ரெஃபரன்ஸை வச்சு நித்யாவையும் அவங்க அம்மாவையும் இந்த சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. கூட்டிகிட்டு வந்து அவங்க 3 பேரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சர்ச்சுக்கு ஒரு வயசான ஒரு சிஸ்டர், ஒரு மதர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களால நடக்கவே முடியல, அவ்வளோ வயசாயிடுச்சு, ஒரு கூன் போட்டு தான் நடந்து வராங்க. அவங்க நடக்கிறதுக்கே 2 சிஸ்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள நடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த சர்ச்சுக்குள்ளே. நித்யாவை அவங்க அம்மாவும் மாமாவும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மதர் முன்னாடி உட்கார வச்சுட்டு இவங்க நித்யாவுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த மதர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க பெருசாக எதையுமே லிசன் பண்ண மாதிரியே தெரியல. சும்மா அவங்க தலையை மட்டும் அப்படியே ஆட்டிட்டு அவங்களோட கையை எடுத்து நித்யாவோட தலை மேலே வச்சுருந்துருக்காங்க. இப்படி அவங்க கையை வச்ச அடுத்த செகண்ட் நித்யாவுக்கு ஒரு மாதிரி அவங்க தலை ஃபுல்லாக ஒரு மாதிரி மைல்டான ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆன மாதிரி இருந்திருக்கு. ஒரு நம்னஸ் வந்திருக்கு, ரத்த ஓட்டம் இல்லாமல் குறுன்னு வர மாதிரி அவங்க தலைக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீல். அது என்னன்னே அவங்களுக்கு சொல்ல தெரியல. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நித்யாவோட கான்ஷியஸ்னஸ் வந்து அந்த இடத்துலையே இல்லை. பார்த்தா நித்யா அவங்களுடைய வீட்டில் அவங்க பெட்ரூமில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. பக்கத்துலேயே இந்த மதரும் நின்றுட்டு இருந்திருக்காங்க. முத நாள் நைட்டு எப்படி அவங்க அத்தை வந்து இந்த பாத்ரூம்குள்ளே இருந்து அந்த டோர் வழியாக எமர்ஜ் ஆகி வந்தாங்களோ அதே மாதிரி இப்போவும் அந்த அத்தையோட உருவம் அப்படியே வந்து அந்த பாத்ரூம் முன்னாடி நின்றுட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகமான, வருத்தமாக, ஒரு மாதிரி டயர்டான ஒரு ஃபேஸோட அவங்க அத்தை அப்படியே அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நித்யா பக்கத்தில் இருந்த அந்த மதர் வந்து அவங்க அத்தையோடைய ஆன்மாவை பார்த்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நீ வந்து இறந்து போயிட்டமா, நீ உடலோட இல்லை, நீ இப்போ ஆன்மாவாக தான் இருக்க, நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ இந்த வீட்லேயும் இந்த பொண்ணையும் நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கக்கூடாது, நான் வந்து உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறேன், ஏன் கூட நீ வா, உனக்கான வழியை நான் காட்டுறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி அவங்க அத்தையை வந்து கூப்பிட்டுருந்துருக்காங்க இந்த மதர். இதை கேட்டுட்டு அவங்க அத்தை வந்து எதுவுமே பேசவே இல்லை, ரியாக்ஷனே கொடுக்கல. அவங்க கண்ணுல இருந்து மட்டும் அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்கு.
இந்த நேரத்துல அந்த மதர் நித்யாவோட தலையிலேருந்து கை எடுத்துட்டாங்க. கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நித்யாவுக்கு கான்ஷியஸ்னஸே வந்திருக்கு. நம்ம இந்த சர்ச்சில் உட்காந்துருக்கோம், நம்ம வீட்ல இல்ல. இவ்வளோ நேரம் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நித்யாவுக்கு ஒன்றுமே புரியல. அவங்களுமே அப்படியே திகச்சு போய் அந்த மதரை பார்த்துட்ருக்காங்க. நித்யா, அவங்க அம்மா, அவங்க மாமா 3 பேருமே அந்த மதரையே பார்த்துட்ருக்காங்க. அந்த மதர் வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு கண்ணை மூடி அப்படியே சைலண்ட்டாக ப்ரேயர் பண்ணியிருந்திருக்காங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கண்ணை முழிச்சு அந்த மதர் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, உன்னோட அத்தை வந்து உன்னை பயமுறுத்துறதுக்கோ இல்லை பொசஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டுலாம் உன் பின்னாடி வரவே இல்லை. அவங்களுக்கு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதே தெரியல. அவங்களோட கடைசி மெமரியில் ஒன்றை தான் பார்த்தாங்க. நீ ஹெல்ப் பண்ணுறது தான் அவங்களோட மைண்டில் இருந்துச்சு. இந்த மெமரியோடய அவங்க இறந்துட்டாங்கம்மா. அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்ததுனால தான் உன்னைக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் அந்த ஆன்மாவை பார்த்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் இப்போ அந்த ஆன்மாவை அவங்க வீட்டில் கொண்டு போய் நான் விட்டுட்டேன். இனி ஃபர்தராக உங்கள் மதப்படி நீங்கள் எப்படி சடங்கெல்லாம் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் அந்த ஆன்மா வந்து அதோட பிராப்தம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நடக்கும். இனிமே அந்த ஆன்மா வந்து உங்களை ஃபாலோ பண்ணாது, உங்கள் வீட்டுக்கு வராது, எதுவுமே பண்ணாது. உங்கள் அத்தையோட ஆன்மா வந்து ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸாக இருக்குது, நீங்கள் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கல் உப்பையும் கொஞ்சம் ஹோலி வாட்டரையும் மட்டும் நித்யாவுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பயப்படாமல் வீட்டுக்கு போங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா, நித்யாவோட அம்மா வந்து அந்த மதர்கிட்ட கேட்டிருந்துருக்காங்க. நித்யாவோட சாரியில் வந்து அவங்க அத்தையோட பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அந்த சாரியை வச்சுக்கிறதால டிஸ்போஸ் பண்ணிடலாமா என்ன, இதனால தான் பிரச்சனை வருமா அப்படிலாம் கேட்கும்போது அந்த மதர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது, இந்த சோல் வந்து உங்களை ஃபாலோ பண்ணாது இனிமே. ஆனாலும் கூட உங்களோட மனசுக்கு உங்கள் மைண்டில் எப்படி ஒரு தாட் வந்துருச்சு அப்படின்னா அது உங்களை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை ஒவ்வொரு முறை நீங்கள் பார்க்கும்போதும் அந்த உங்கள் மைண்டுக்குள்ளே அது வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் போட வேண்டாம், மற்றபடி எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அத்தையோட ஆன்மாவால் நித்யாவுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நித்யா வந்து அவங்க ஒரு ஹிந்துவாக இருந்தால் கூட அவங்க ஸ்கூலில் இருந்த அந்த சர்ச்சுக்கு போகிறதும் அந்த மதரை பார்க்குறதும் அடிக்கடி அவங்க மீட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 2022ல் அந்த மதர் இறந்து போயிட்டாங்க. ரொம்ப வயசாகி போய் அவங்க இறந்து போயிட்டாங்க. மதர் இறந்து போனதுக்கு அப்புறமா நித்யா அந்த சர்ச்சுக்கு கூட போகிறதில்ல. நித்யாவுக்கு கல்யாணமாகி இப்போ வேற ஒரு ஊருக்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனாலும் இப்போவும் கூட அந்த மதர் நித்யாவுக்கு கொடுத்த ஒரு ஜபமாலை, ஒரு ரோசரியை அவங்க பூஜை ரூமில் வச்சு அவங்க டெய்லியுமே ப்ரேயர் பண்ணிகிட்டே வராங்களாம். எப்பயாச்சும் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் போதும் இல்லை ஏதாவது ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தேடணும் போதும் இந்த ரோசரி எடுத்து மாட்டிக்கிட்டா அந்த மதரே வந்து நித்யா கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அவங்க ஒரு சாதாரண ஒரு சிஸ்டர் கிடையாது, அவங்க ஒரு செயின்ட்டு. அவங்களுடைய ப்ரெசன்ஸை அவங்களோட இறப்புக்கு அப்புறமும் கூட என்னால் இப்போவும் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நித்யா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க.